பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். இப்பதிவில் நம்ம கார் நடு ரோட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யணுன்றதை பற்றிய சில வழிமுறைகளை காணவிருக்கின்றோம். நீங்கள் சாலையில் பயணம் செய்யும்போது உங்கள் காரில் ஏதேனும் பழுது ஏற்பட்டாலோ அல்லது பஞ்சர் போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தாலோ நான் சொல்ல போகிற அந்த டிப்ஸுகளை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். திடீரென்று உங்கள் கார் ரிப்பேர் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்கள் வாகனத்தில் உள்ள ஆபத்து அல்லது அவசர லைட்டுகளை இயக்க வேண்டும். நீங்கள் சிக்கலை சந்திக்கும் சூழ்நிலையை பிற டிரைவர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த லைட்டுகள் எச்சரிக்கும். உங்களுக்கு உதவி வரும் வரை இந்த லைட்டுகளை ஒளிர வைக்க வேண்டும். அடுத்து வேகத்தை குறைத்து உங்கள் காரை சாலையின் ஓரத்தில் பாதுகாப்பாக நிறுத்துங்கள். போக்குவரத்திற்கு இடையூறு செய்யாமல் சாலையிலிருந்து சற்று விலகி இருக்கும் ஒரு இடத்தை கண்டறிய வேண்டும். ஆள் நடமாட்டம் இல்லாத தொலைதூர பகுதியில் கார் ரிப்பேர் ஆகிவிட்டால் சாலையில் நிற்பதை விட காருக்குள்ளேயே இருப்பது பாதுகாப்பானது. நீங்கள் எதையாவது ஆய்வு செய்யவோ அல்லது சரி செய்யவோ வெளியே செல்ல வேண்டும் என்றால் முதலில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதை உறுதி செய்து பின்பு சுற்றுப்புறங்களை சரிபார்க்கவும். எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும் காரிலிருந்து வெளியே வர வேண்டும். கார் ரிப்பேர் ஆகும் சூழ்நிலைகளில் அவசர கால அல்லது பார்க்கிங் பிரேக்கை பயன்படுத்துவதால் கார் நகராமல் இருக்க முடியும். மேலும் உங்கள் வாகனம் ரிப்பேர் ஆகி இருப்பதை குறிக்க ரிஃப்ளெக்ட் முக்கோணங்களை பயன்படுத்தலாம். போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியை நாடுவது நல்லது. ஒருவேளை அவர்களை அணுக முடியாவிட்டால் சாலையோர உதவிக்கு அவசர எண்கள் அல்லது உங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அருகில் உள்ள டோயிங் ட்ரக்ஸ், மெக்கானிக் அல்லது சாலையோர உதவி சேவைகளை தொடர்பு கொண்டு உதவிக்கு நாடலாம். கார் செயலிழப்பை நிதானமாகவும் திறமையாகவும் கையாள்வது உங்களுக்கும் மற்ற சாலை பயனாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். நன்றி, வணக்கம்.